நம்ம அந்த இறைவனை எப்படி கொண்டாடுவோம் அப்படின்னா, ஏதாவது பாடல்கள், ஸ்லோகங்கள், மந்திரம் அந்த மாதிரி சொல்லி கொண்டாடுறோம். ஆனா, இப்ப இருக்கிற தலைமுறைக்கு அந்த ஸ்லோகம், மந்திரத்த விட பாடல்கள் மூலமா எல்லா விஷயமுமே எளிமையா போய் அடையுது. அப்படிப்பட்ட ஒரு முயற்சியா பக்தி பரவசம் 4வது வருடமா இந்த வருடமும் ஐபிசில நீங்க பண்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆன்மீகமும் ஜோதிடமும் 2 கண்ணு மாதிரி ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு பக்தி பரவசத்தை 2026 நானும் கொண்டாட வந்திருக்கேன். நம்ம ஐபிசி பக்திக்காக நான் நிறைய மியூசிக் பண்ணி நானே பாடிட்டு இருக்கேன். அதெல்லாம் வந்து ஆடியன்ஸ் பார்க்க போறாங்க. எவ்ரி இயர் இங்கே வர்ற ஒரு இசைக்காக ஒரு பெரிய உலக அரங்கத்தை உருவாக்குற பெருமை ஐபிசி பக்தியை சேரும். ஒரு வருஷமும் ரொம்ப சூப்பர் எக்ஸைட்டிங் அடுத்தடுத்து இந்த மாதிரி ஒரு பக்தியில் நனைவோமா அப்படிங்கிற ஒரு இதில் இருக்குது. நம்ம பசங்க வந்து அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் பெரியவர்கள் தலைவர்கள் எல்லாருமே அவங்க டியூட்டி டைம்லாம் முடிச்சு இந்த ஈவெண்ட்டை பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு கிராண்ட் சக்ஸஸ் ஈவெண்ட்டாக இப்போவே தெரியுது. இதே மாதிரி நிகழ்ச்சியை இன்னும் நிறைய பண்ணுங்க. உங்களுக்கு ஆண்டவன் சிவபெருமான் அனுகிரகம் உண்டு. ஐபிசி பக்திங்கிறதே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தான். அனைத்து கடவுளை பற்றியும் ஒரே மேடையில் பாடக்கூடிய ஒரு கான்சர்ட்னா அது ஐபிசி பக்தி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம சென்னையில் இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. தேவர் கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். கருப்பு சாங் வந்து எல்லாருக்குமே பயங்கரமான வைப்பு. நான் ரொம்ப அதை ஆவலாக எதிர்பார்த்து வந்திருக்கேன். அப்புறம் கோவை கமலா அம்மாவோட ஒரு வாய்ஸ் வந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுக்காக நம்ம பண்ணுற திருவிழான்னு சொல்லலாம். இந்த சேனல் உலக லெவலில் ஃபேமஸ் அடைக்கும். பக்தி பரவசம் 2026 டைட்டில் ஸ்பான்சர்ஸ் ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு மற்றும் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். சப்போர்ட்டட் பை பிரஸ்டா அனைத்திலும் பெஸ்டா பிரஸ்டா இன்னர்வேர்ஸ் லெகிங்ஸ் நைட்டீஸ் தி சென்னை சில்க்ஸ் லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். வி கேர் எக்ஸ்ட்ராடினரி ப்ராப்ளம்ஸ் ரெக்வயர் எக்ஸ்ட்ராடினரி கேர். Powered by ALP Astrology. 15 நாட்களில் நீங்களும் ஜோதிடராகலாம். Wenfield Menswear Tailored Confidence. கொளத்தூர் ராம் கேட்டரிங் பிரீமியம் கேட்டரிங் சர்வீசஸ். ஆச்சி மசாலா உங்கள் ஆரோக்கியம் எங்கள் லட்சியம். சுப்ரீம் ஃபர்னிச்சர் ட்ரூலி ஸ்டைலிஷ். மாயா தி குளோபல் டிவைன் ப்ராடக்ட்ஸ். தொடர்ந்து 4வது வருஷமா நடந்துட்டு இருக்கு. நீங்களும் ஐபிசி பக்தி கூட தொடர்ந்து டிராவல் பண்ணிட்டே இருக்கீங்க. இன்னைக்கு இங்கே வந்தது உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போன வருஷம் வந்து திருவண்ணாமலையில் அங்கேயும் வந்திருந்தேன். அப்போ வந்து நான் மட்டும்தான் வந்திருந்தேன். சார் வந்து வெளியில் போயிருந்தாங்க. இப்போ வந்து 2 பேருமே சேர்ந்து கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்போவுமே பக்தி அப்படிங்கிறது வந்து மனிதனோட வாழ்க்கையில் எப்போவுமே தொடர்ந்து நம்ம கூடவே வர்றது. அப்படிப்பட்ட பக்தியை நம்ம அந்த இறைவனை எப்படி கொண்டாடுவோம் அப்படின்னா, ஏதாவது பாடல்கள், ஸ்லோகங்கள், மந்திரம் அந்த மாதிரி சொல்லி கொண்டாடுறோம். ஆனால் இப்போ இருக்கிற தலைமுறைக்கு அந்த ஸ்லோகம், மந்திரத்தை விட பாடல்கள் மூலமாக எல்லா விஷயமுமே எளிமையாக போய் அடையுது. அப்படிப்பட்ட ஒரு முயற்சியாக பக்தி பரவசம் 4வது வருடமாக இந்த வருடமும் ஐபிசியில் நீங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கும் ஐபிசிக்கும் ஏஎல்பிக்கும் எங்களுக்கும் எப்போவுமே ஒரு நெருங்கின தொடர்பு உண்டு. இந்த தொடர்பு ஐபிசி பக்தி பரவசத்துலேயும் தொடருது அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. போன வருஷம் நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க. ஆனால் இந்த வருஷம் 2026 உங்களுக்காகவே வந்து அமைஞ்சதுன்னு நினைக்கிறேன். இல்லை 2000 எப்படின்னா போன வருஷம் அமெரிக்காவில் இருந்தேன். ஆனால் அமெரிக்காவில் இருந்தாலும் முழுக்க முழுக்க என்னுடைய ஞாபகம் மலைஞ்சு தான் இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். ஐபிசி பக்திக்கும் இந்த ஏஎல்பி அஸ்ட்ராலஜிக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. 2 கண்ணு மாதிரி. இது என்னென்னா ஆன்மீகமும் ஜோதிடமும் 2 கண்ணு மாதிரி ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு பக்தி பரவசத்தை 2026 நானும் கொண்டாட வந்திருக்கேன். ஐபிசி பக்தி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. நாங்களும் சேர்ந்து கொண்டாடுறோம். எல்லாரும் இதை பார்க்கக்கூடியவங்க எல்லாரும் ஆன்மீகத்தில் சந்தோஷமாக இந்த இறையோட சக்தியும் இறையோட பக்தியும் எல்லாரும் கிடைக்கணும். இறையோட ஆன்மீகத்தில் தழைக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன், இது நம்ம சேனல் ஃபங்க்ஷன், இது இன்னும் புதுசு இல்லை. எவ்ரி இயர் இங்கே வர்ற ஒரு இசைக்காக ஒரு பெரிய உலக அரங்கத்தை உருவாக்குற பெருமை ஐபிசி பக்தியை சேரும். அதில் ஒவ்வொருத்தரையும் புதுசு புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணி அறிமுகப்படுத்துகிற பெருமையும் இப்போ சேருது. அவ்வகையில் மாயா டிவைன் குளோபல் டிவைன் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை என்னோட மனைவி சிந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பற்றி பேசுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் சிந்து, ராம்ஜி சாரோட வைஃப். நாங்கள் வந்து ஆன்மீகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்போ நாங்கள் கையில் எடுத்திருக்கோம். எல்லா தெய்வங்களும், அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா தெய்வத்தையும் எல்லா நம்பிக்கைகளும் ஒன்றிணைக்கிறது தான் எங்களுடைய மாயா குளோபல் டிவைனுடைய நோக்கம். எல்லா கடவுளையுமே ஒன்றிணைக்க போகிறோம். அதாவது எங்களுடைய இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் கிடைக்கும். பூஜை ரிலேட்டடான விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே எங்களுடைய அந்த மாயா டிவைன் சொல்யூஷனில் உங்களுக்கு கிடைக்கும். ஆன்மீகத்தை ஒரு கொடைக்குள்ளே கொண்டு வர போகிறோம். ஸோ இந்த விஷயம் வந்து வெற்றி அடையணும். கூடிய விரைவில் நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். உங்கள் எல்லாருடைய வாழ்த்துக்களும்
ஆசீர்வாதங்களும் எங்களுக்கு வேணும். ஐபிசி பக்தி சேனலுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். இன்னைக்கு வந்து பக்தி பரவசம் 2026 வந்திருக்கீங்க. உங்களோட எதிர்பார்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு? என்னுடைய எதிர்பார்ப்புகள் வந்து இந்த இந்த பக்தி இது வந்து நல்ல முறையில் பேரும் புகழோட செல்வாக்கோட நல்ல பேரோட அம்சமாக வளர வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். பக்தினாலே பரவசம். இங்கே பக்தியும் பரவசமும் ஒன்றா சேர்ந்து ஒரு நிகழ்ச்சியாக நடத்துகிறீங்க. ஸோ இவ்வளோ பெரிய நிகழ்வை நடத்துகிற ஐபிசி பக்திக்கு என்னோட வாழ்த்துக்களுங்க. இதை வந்து நம்ம ரேடியோவில் கேட்டிருக்கோம், வந்து ஸ்பாட்டிஃபைல கேட்டிருக்கோம். ஆனால் லைவாக இங்கே இத்தனை மியூசிஷியன்ஸ் உட்காந்து வாசித்து, அதுவும் சாமியெல்லாம் வந்து ஆடி பாடி அப்படிங்கும் போது இன்னும் உண்மையிலேயே தேவலோகத்துக்கு வந்துட்டோமா அப்படிங்கிற லெவலில் அது இருக்குது. அவ்வளோ வைபையும் இங்கே ஒன்றா கொடுத்துட்ருக்காங்க. இது எல்லாத்த விட பெரிய விஷயம், இதை இலவசமாக கொடுக்குறாங்க. அதுதான் இவங்க கொடுக்குற மிகப்பெரிய ஒரு புண்ணியம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதுக்கு வந்து ஒரு 100 ரூபா போடுறோம், 50 ரூபா போடுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் முழுக்க முழுக்க இலவசமாக போட்டு, ப்ளஸ் வந்தவங்க எல்லாருக்கும் ஊதுபத்தியிலேருந்து தசாங்கம்லேருந்து பூஜை சம்மந்தப்பட்ட விஷயங்களும் கொடுத்து அனுப்புகிறாங்க. அப்பா உண்மையிலேயே மிகப்பெரிய முயற்சி. ஸோ ஐபிசி பக்தி அண்டு சினி உலகம் டீமுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதை தொடர்ந்து வருஷம் வருஷம் செய்யணும், ஐயப்ப பூஜை அதெல்லாம் கூட செய்யணும் அப்படிங்கிறது ஒரு பக்தனா என்னோட அடிப்படை ரெக்வெஸ்ட். என்னுடைய எதிர்பார்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். பொதுவாக வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடி இந்த பக்தி ஆன்மீகம் அப்படின்றதெல்லாம் வந்து ஒருவருடைய மனதுக்குள்ளே தான் இருக்கும், அவங்களுடைய வீட்டுக்குள்ளே தான் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு பிரதோஷ நாட்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கோவில்களில் கூட்டமே இருக்காது. இப்போ இந்த ஆன்மீகத்தினுடைய தேடுதல்களும் அதனுடைய நாட்டமும் மிக அளவுக்கு அதிகமாக இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருடைய மனதிலையுமே வந்து அந்த ஆன்மீகம், பக்தி, பரவசம் இது எல்லாமே பெரிய அளவில் இருக்குது. அந்த தேடுதலும் நிறைய இருக்குது. அந்த தேடுதலுக்கான விடைகள் கிடைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கணும்ல. இப்போ பொதுவாக நான் வந்து சித்தர்தாசன் அப்படின்றதுனால இந்த சித்தர்களுடைய வழிமுறைகள் அதை பற்றி சொல்லுவோம். எங்களுடைய சித்தர் பாரம்பரியம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாவே குரு முகாந்திரம் அப்படின்றது தான். குரு இல்லாத வித்தை பால், தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. இதுதான் வந்து எங்களுடைய இது. அப்போ ஒரு ஆன்மீகத்தில் போகிறவங்களுக்கு வழி நடத்தி கை தூக்கி அழைச்சிட்டு போகிறதுக்கு ஒரு குரு இருக்கணும்ல. அந்த குரு வந்து நாம் படிக்கக்கூடிய பேப்பரில் வரக்கூடிய வாசகமாகவும் இருக்கலாம். அதையும் தாண்டி ஐபிசி போன்ற ஒரு ஆன்மீக சேனல் குருவாக இருந்து பல்வேறு கேள்விகளுக்கு விடை சொல்கிறத என்னுடைய அந்த வியூவர்ஸ், என்னுடைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். குன்றிலே குடியிருக்கும் முருகா, உனக்கு நெஞ்சிலே வடம் பிடித்தேன் குமரா, ஆறுபடை வீடு கொண்ட அழகா, ஆதிசிவன் பெற்றெடுத்த முருகா, வண்ணமயில் வாகனனே வருவாய், வற்றா தமிழ் காப்பவனே அருள்வாய், இந்த அகிலமெல்லாம் உன்னிழலே முருகா, எல்லையில்லா உருவாய், நீ எங்கிருந்தும் வருவாய். இன்னைக்கு பார்த்து மக்கள்கிட்ட நவீனமயமாக்கப்படுதல் அப்படிங்கிறதுனால மொபைலு, கம்ப்யூட்டர், சிஸ்டம்னு இது மாதிரி நேரத்தை எப்படி செலவு பண்ணணும்னு தெரியாமலும், ஆன்மீகம்னா என்ன, ஆன்மாவுடைய புரிதல் தான் ஆன்மீகம்னு நிறைய இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் தெரியல. இது மாதிரி பல நிகழ்ச்சிகள் ஐபிசி பக்திகள் வந்து யூடியூப்பில் சொல்கிறாங்க, செய்கிறாங்க. இன்னும் மேற்கொண்டு நிறைய தகவல்கள் மக்களுக்கு இவங்க மூலயமா ஒவ்வொரு வருடமும் தொடர்ந்து நடக்கணும். அது மட்டும் இல்லாது இதை பார்க்கக்கூடியவர்கள் ஆன்மீகத்தை வெளியில் தேடாமல் தனக்குள்ளே தேடணும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுவோம். இந்த கரும்புலி செம்புலி குத்தி கையில் வேப்பிலையெல்லாம் வச்சுக்கிட்டு தெருவாக போய் டான்ஸ் ஆடிட்டு வந்து அம்மனுக்கு முன்னாடி ஆடுவோம். அந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டு, அதே என்ஜாய்மெண்ட்டு இன்றைக்கி நாங்கள் இங்கே அனுபவிக்க வந்திருக்கோம். பக்தி பரவசத்தில் ஊற வந்திருக்கோம். எல்லாரோட பாட்டு பட்டை கிளப்புன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதை என்ஜாய் பண்ண வந்திருக்கோம். இந்த வாணி மஹாலில் பிரம்மாண்டமாக நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த பக்தி பரவசம் நிகழ்ச்சியை கண்டு மிகவும் பரமசமடைந்து நிகழ்ச்சியோடு எல்லோரும் கண்டுகளித்து கொண்டிருக்கின்றோம். இப்போ வரைக்கும் யாராலுமே ஓடி ஓடி பாடல வந்து கடந்தே போக முடியாது. அந்த மாதிரி போன வருஷமும் நீங்கள் இருந்தீங்க, இந்த வருஷமும் நீங்கள் இருக்கீங்க. இந்த வருஷம் எப்படி இருந்துச்சு சார் உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 200க்கும் மேற்பட்ட சினிமா பாடல்கள் நான் பாடியிருந்தாலும் இந்த ஒரு பாட்டு தான் வந்து எல்லார் வீட்லேயும் என்னை கொண்டு போய் சேர்த்துது. அதுக்கு வந்து முழு முதல் காரணம் வந்து இசையமைப்பாளர் ஜிப்ரான் அவர்கள். அதுக்கு அடுத்தபடியாக வந்து இவர் தான் பாடினாரா அப்படின்னு நிறைய பேர் தேடிட்டு இருந்தாங்க. அந்த தேடுதலை வந்து நிறைவேற்றி கொடுத்தது வந்து ஐபிசி பக்தி தான். எனக்கு நான் வந்து ஓடி ஓடி பாடிட்டு இருக்கேன்னா வந்து அது ஐபிசி பக்தியோட ஒரு வழிகாட்டுதல். என்னுடைய உடன் பிறவா சகோதரி
பின்னணி பாடகி சுர்மிகி அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நம்ம ஐபிசி பக்திக்காக நான் நிறைய மியூசிக் பண்ணி நானே பாடிட்டு இருக்கேன். அதெல்லாம் வந்து ஆடியன்ஸ் பார்க்க போகிறாங்க. ஐபிசி பக்தியோட செல்லப்புள்ள இந்த கோல்டு தேவராஜ். லாஸ்ட் இயர்லாம் வந்து மகாலிங்கம் சார் பாடின பாட்டு வந்து நான் யூடியூப்பில் பார்த்தேன். வித்தின் ஒரு 1 இயரில் அவர் திருப்பி கருப்பு படத்தில் வந்து பயங்கரமாக பாடியிருந்தார். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஷோ அப்படிங்கிறத தாண்டி ஒரு டிவோஷனல் வைப் இருக்கிற பிளேஸாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா கடவுள் ரொம்ப எளிமையானவர். ஏன்னா நம்ம வீட்டில் வந்து ஒரு மஞ்சளை பிடிச்சி வச்சா கூட அவரை பிள்ளையார்னு கும்பிட்டுறலாம். ஸோ ஒரு மஞ்சள் பிடிச்சி ஒரு பிள்ளையாரை ரொம்ப எளிமையாக கும்பிடலாம். அந்த இடத்துல அவ்வளோ ஒரு வைப் இருக்கும். அந்த மாதிரி இந்த இடம் வந்து பார்க்குறவங்களுக்கு எளிமையாக தெரியலாம். பட் மிக பிரம்மாண்டமாக ஐபிசி பக்தி பரவசம் இது கண்டிப்பாக நடக்கணும். ஏன்னா ஆடி மாதம்னாலே அம்மன் மாதம்னு சொல்லுவாங்க. அதுலேயும் வந்து பக்தி பரவசமான ஒரு மாதம். எல்லாருக்கும் இறைவனோட அருள் கிடைக்கணும். எல்லாருக்கும் இருக்கிற நியாயமான கோரிக்கை எல்லாமே நிறைவேறணும். ஸோ உங்களுக்கே தெரியும், கலைஞர்களுக்கெல்லாம் வந்து அனுதினமும் ஏதாவது ஒன்றுனா டக்குனு ஏன் கோயிலுக்கு போகிறாங்க அப்படின்னா, பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட சொல்கிறத விட கடவுள்கிட்ட சொன்னால் அட்லீஸ்ட் அங்கேயாவது கேட்கும் அப்படின்றனால. ஸோ என்னை போல் கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு வருஷமும் என்ன நம்ம ஃபீல் பண்ணுறோம்னா, அடுத்த வருஷம் பரவசம் எப்போ வரும் அப்படின்னு தான் நாங்கள் காத்துட்ருக்கோம். இப்போ நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். ஒரு வருஷமும் எப்போ அடுத்த பரவசம் வரும். ஏன்னா ஒரு வருஷமும் ரொம்ப சூப்பர் எக்ஸைட்டிங் அடுத்தடுத்து இந்த மாதிரி ஒரு பக்தியில் நனைவோமா அப்படிங்கிற ஒரு இதில் இருக்குது. அதனால் வருஷம் ஒரு 2 தடவை 3 தடவை இன்னும் நடத்தினா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதா ஒரு இதாக இருக்குது. ரொம்ப மன நிறைவாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலி என்னோட வாழ்க்கை டேர்னிங் பாயிண்ட் நடந்தது ஐபிசியில் தான். ஸோ எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டு தான் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் நானும் ஒரு நபராக கலந்துக்கிறேன் அப்படிங்கிறதுல. ஆக்சுவலி ரொம்பவே என்ன சொல்கிறது, ஒரு பக்தி பரவசம், அதுக்கேற்ற பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப பரவசமாக இருந்தது. எல்லாருமே அந்த ஒரு என்ஜாய் பண்ணாங்க. எல்லாரும் அதர் சாங்ஸ்லாம் கேட்டிருப்போம். இருந்தாலும் பக்திங்கிறது நம்ம மனசை தொடுறது. அதனால் ரொம்பவே ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்தது. இன்றைக்கி சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த நிகழ்ச்சியில் நான் பார்க்குறேன். பக்தி பாடல்கள்னால் பெரியவங்க மட்டும்தான் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்த ஒரு போன ஜென்ரேஷன் வரைக்கும், போன அடிக்கிற வரைக்கும் குழந்தைங்க வரைக்கும் இந்த பக்தி பாடல்களை கொண்டு சேர்த்த ஒரு பெருமை வந்து ஐபிசி தமிழுக்கு இருக்குது. பார்க்க நீங்கள் பழைய பாடலில் வந்து புது பாடல் வரைக்கும், இன்றைக்கி வந்து கருப்பு சாங்லேருந்து இதுக்கு முன்னாடி வந்த ஆடிக்கொண்ட சாங் வரைக்குமே நம்ம பசங்க வந்து அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்டு பெரியவர்கள் தலைமைகள் எல்லாருமே அவங்க டியூட்டி டைம்லாம் முடிச்சு இந்த ஈவெண்ட்டை பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு கிராண்ட் சக்ஸஸ் ஈவெண்ட்டாக இப்போவே தெரியுது. இது கண்டிப்பாக பல வருஷம் தொடரணும். நம்ம தமிழ் மக்கள் மனசில் கொண்டு சேர்க்கணும். அந்த பக்தி என்னாலுமே நிற்கணும். இது ஆடி மாதம், அருமையான ஒரு மாதத்தில் ஐபிசி பக்தி ஒரு சிறப்பான ஒரு பக்தி பரவச நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. இதில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட க்ரௌடு பக்காவாக இருக்குது. கூட்டம் உள்ள ஹாலே ஃபுல்லாக இருக்குது. நாங்களாம் அஸ்ட்ராலஜர் கரூர்லேருந்து அங்கேருந்து இங்கே வந்திருக்கோம். உங்களோட அன்பான வேண்டுகோளுக்குறாங்க நாங்களும் இதில் கலந்துட்டு இந்த பக்தியில் நனையணும்னு அங்கேருந்து வந்திருக்கோம். ஆக்சுவலாக ஆடி மாதம் அப்படின்னாலே பக்தி பரவசம். அதுவும் நம்ம ஐபிசியோட நிகழ்ச்சிகள் சொல்லவே வேண்டாம். எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ், எவ்வளோ ஒரு அன்பு. நிச்சயமாக வந்து நிறைய வியூவர்ஸோட ஒரு அவங்களோட எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு எப்பவுமே கொடுத்துட்ருப்போம். ஸோ அப்படி உள்ள இந்த பக்தி பரவசத்தில் நானுமே இணைஞ்சு இந்த நிகழ்ச்சிகளை வந்து பார்க்குறதுக்காக வந்திருக்கேன். ஐபிசி பக்திங்கிறதே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தான். என்னென்னா அதில் வந்து ஜோதிட நிகழ்ச்சி, ஆன்மீக நிகழ்ச்சி, வருஷத்தில் இந்த மாதிரி நடக்கக்கூடிய நிகழ்ச்சி நிறையா பேர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான இது. அதனால் அது வந்து ஒரு பிராண்டாக எதை சொல்லுவோன்னா ஐபிசி மட்டும்தான் சொல்லுவோம். அது ஐபிசி பக்தினாலே சிறப்பு. ஏன்னா நான் வருஷம் பூரா அதில் தொடர்பு கொண்டு பேசிகிட்டு இருக்கேன். இது நம்ம சேனல், நம்ம பண்ணுற திருவிழான்னு சொல்லுவோம். எனக்கு இதை மாதம் செஞ்சாலே ஒரு மிகப்பெரிய ஒரு வரமாக நான் நினைப்பேன். ஏன்னா நிறைய பாடகர்களுக்கான நிறைய பக்தி பாடகர்கள் இருக்காங்க, நிறைய பக்திக்கான ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. அனைத்து கடவுளை பற்றியும் ஒரே மேடையில் பாடக்கூடிய ஒரு கான்சர்ட்னால் அது ஐபிசி பக்தி தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. இது வரைக்கும் நம்ம சென்னையில் இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. ஸோ இந்த சென்னை மக்கள் என்ஜாய் பண்ணதை கோயம்புத்தூர் மக்கள், ஈரோடு மக்கள், அந்த மாதிரி இருக்கிற எல்லா ஊர் டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து நம்ம ஐபிசி பக்தி வந்து அதை பண்ணினாங்கன்னா இன்னும் நிறைய மக்களுக்கு வந்து இது போய் சேரும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். நிறைய கலைஞர்களுக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். அவங்களோட குரலையும் இந்த உலகம் முழுவதும் ஐபிசி பக்தி மூலமாக அவங்களும் வந்து பயனடைவாங்க. ஸோ இது என்னோட ஒரு கலைஞனாக எனக்கு ஒரு ஆசை இது. ஸோ கண்டிப்பாக ஐபிசி பக்தி அதை கண்டிப்பாக செஞ்சாங்கன்னா இன்னும் நிறைய ஃபேன்ஸ் வந்து ஐபிசி பக்திக்கும் வந்து நான் ஒரு ஃபேனாக சொல்லிக்கிறேன். ஐபிசி பக்தியோட ஃபேனாக நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா நிறைய டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் அதை வந்து கண்டக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். மாயா குளோபல் டிவைன் ப்ராடக்ட்ஸோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, நம்ம ஏன் யூனிஃபை பண்ணக்கூடாது, த யூனிஃபிகேஷன் ஆஃப் த ஃபெய்த்ஸ் அண்டு காட்ஸ், அது மாதிரியான விஷயங்கள்.
நம்ம ஊர் கடவுள் வெளிநாட்டில் கும்பிடுறாங்க, வெளிநாட்டு கடவுள் நம்ம ஊருக்கு தெரியுமா, நம்ம ஊர் ப்ராடக்ட்ஸ் வெளிநாட்டுக்காரங்களுக்கு தெரியுமா, அவங்க ஊர் ப்ராடக்ட்ஸ் எத்தனை நமக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரியான பெஞ்ச்மார்க்கிங் கான்செப்ட் தான் இது. ஸோ அது ஒரு சின்ன ஸ்பார்க்காக வந்தது, அது ரொம்ப பெரிய பிரம்மாண்டமாகி இன்றைக்கி வி ஆர் ரூலிங். அது ஒவ்வொரு விஷயமா நம்ம ஊர் ஏர்போர்ட்டாக ஆல் ஓவர் த வேர்ல்டு ஃபுல்லாக கொண்டு போகிறது எங்களோட பெரிய ஒரு நீண்ட பயணம், ஒரு பெரிய லட்சிய வெறி, ஒரு முயற்சி. வகையில் சிந்து அவர்கள் என் மனைவி, அவள் ஜெயிக்கணும்னு நான் நெஞ்சார வேண்டிக்கிறேன். எல்லாம் வல்ல எம்பெருமான் விஷ்ணுமாய் அருளால் அது நடக்கும். சீக்கிரமே இனாகிரேஷனுக்கு உங்கள் எல்லோரையும் இன்வைட் பண்ணுறேன். நீங்கள் அத்தனை பேரும் வரணும். ஐபிசி பக்திக்கு என்னோடய ஸ்பெஷல் இன்விடேஷன். நீங்கள் தான் இதை முதல் பிராண்ட் இங்கே தான் லான்ச் ஆகிருக்கு. ஹூ நோஸ், இது வேர்ல்டு ஃபுல்லாக ஐபிசி பக்தி லான்ச் ஆகும். எனக்கு அந்த ராசி, அந்த நம்பிக்கை இருக்குது. வகையில் ரொம்ப நன்றி வாய்ப்பு அளித்தமைக்கு. டைரக்டர் சிந்து அவர்களுக்கும் என் வாழ்த்துக்கள். பிராண்ட் அம்பாசிடர் மாயாவுக்கு என் வணக்கங்கள். யாரோட பாடல் கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக வந்திருக்கீங்க? இல்லை, எல்லாரோட பாடவும் அப்படி தான் இருக்குது. நான் பார்த்த எல்லாரையுமே பார்க்குறேன், எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் இவங்க தான் அவங்க தான் அப்படின்னு நான் பார்க்க முடியல. எல்லாரோடைய பாடுதலும் கேட்கணும் அப்படின்னு நினைக்க வந்துருச்சுட்டேன். எல்லாத்தையும் பார்க்க, எல்லாத்தையும் கேட்க, எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆவலாக வந்து. கோல்டன் தேவராஜ் அந்த ஓடி ஓடி உட்கலந்த ஜீவனே, அவரோட பாட்டுக்கு ரொம்ப ஈகராக இருக்கேன். உண்மையிலே அவர் எப்போவுமே கருப்புசாமி மகாலிங்கம் சார் பாடினார்னா அடிச்சுக்க யாருமே முடியாது, அந்த மாதிரி பாடுறாரு எப்போவுமே. நம்மளுக்கே வந்து ஒரு பக்தி உணர்வு இருந்தால் தான் அந்த சிலிர்ப்பு வரும்பாங்க, அதே மாதிரி ஒரு ஃபீல் பண்ணேன் நான். போன வருஷம் வந்து நம்ம பக்தி பரவசத்தில் திருவண்ணாமலையில் வந்து சேந்தமங்கலத்தில் பாடின லைவில் அந்த பாட்டு உங்களுக்காக பாடுறேன். சேவர் கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும், எங்க பாவம் போக்கிடணும், முருகா நீயும் காத்திடணும், எங்க பாவம் போக்கிடணும், முருகா நீயும் காத்திடணும். அரோகரா 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 முருகா அரோகரா 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 முருகா அரோகரா 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 வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லாரும் தான் அதில் எல்லாருமே ஒவ்வொரு ஸ்பெஷல் இல்லையா? பக்தினாலே ஒரு வைப்ரேஷன் ஆகும் இல்லையா? ஆடி மாதம் அம்பாளுக்கு உண்டான மாதம். ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதம் ஒரு புதுவிதமான ஒரு பாடியில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வைரஸ் சம்மந்தமான விஷயங்கள் உருவாகிறதுக்கு, நோய் உருவாகிறதுக்கான மாதம். அதனால தான் அதை கட்டுப்படுத்தி பார்த்துட்டு அதை பரவ தடுக்கிறது தான் ஆடி மாதத்தில் கூழ் ஊற்றுறது சம்மந்தமான விஷயங்கள்லாம் பண்ணாங்க. அதோடு சேர்ந்து இந்த வைப்ரேஷனும் பக்தி பரவசத்தில் நடைகிறதும் இன்னும் அம்பாளுடைய வைப்ரேஷன் ஆட்டோமேட்டிக்காக வாணி மகால்லே இன்றைக்கி கிடைக்கும் ஐபிசி பக்தி மூலிமா. அதுக்காக கலந்துக்கு வந்திருக்கோம். கருப்பு சாங் வந்து எல்லாருக்குமே பயங்கரமான வைப்பு. நான் ரொம்ப அதை ஆவலாக எதிர்பார்த்து வந்திருக்கேன். அப்புறம் கோவை கமலா அம்மாவோட ஒரு வாய்ஸ் வந்து ஒரு டிவைன் ஃபுல்லும் அண்ட் ஸோ வந்து சுந்தராம்பாள் மேமோட ஒரு வாய்ஸை வந்து அவங்க ரெஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறதுக்காக ரொம்ப ஆவலாக இருக்கக்கூடிய மக்களில் நானும் ஒருத்தியாக இங்கே கலந்துக்கிறதுல சந்தோஷப்படுறேன். ஐபிசிக்கு அகெயின் ஸ்பெஷல் தேங்க்ஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கலை உணர்வு கொண்டவங்களை இந்த இடத்துல கொண்டு வந்து பாட வைக்கிறது, பக்தி பாடல்களுக்கு இங்கே கொண்டு வந்து பாட வைக்கிறது, ஜோதிட சம்பந்தமான விஷயங்கள், இது போன்ற பல்வேறு விஷயங்கள் ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இருக்குது. இதன் மூலமாக மக்களுக்கு நிறைய ஆன்மீக சம்பந்தமான விழிப்பு, ஆன்மீக அன்பர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு பூரா இந்த நிகழ்ச்சி ஒரு ஒரு பெரிய ஒரு காண கிடைக்காத ஒரு பெரிய இதாக இருக்கும். பக்தி பரவசம் 2026 டைட்டில் ஸ்பான்சர்ஸ் ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு மற்றும் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். சப்போர்ட்டட் பை பிரஸ்டா, அனைத்திலும் பெஸ்டா, பிரஸ்டா இன்னர்வேர்ஸ், லெகிங்ஸ், நைட்டிஸ், தி சென்னை சில்க்ஸ். லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். We care, extraordinary problems require extraordinary care. Powered by ALP Astrology. 15 நாட்களில் நீங்களும் ஜோதிடராகலாம். Wenfield Menswear, Tailored Confidence. கொளத்தூர் ராம் கேட்டரிங், பிரீமியம் கேட்டரிங் சர்வீசஸ். ஆச்சி மசாலா, உங்கள் ஆரோக்கியம் எங்கள் லட்சியம். Supreme Furniture, truly stylish. Maya, the global divine products.